அது சரியா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற பதான் அப்படின்ற நகருக்கு பக்கத்தில் உள்ள கல்யாண் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 2019 வாக்கில் நரேந்திர பட்டேல் மற்றும் மது பட்டேல் அப்படின்ற ஒரு வயதான தம்பதியினர் தங்களுடைய பிள்ளைகள் கூட ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. முதலாவதா வந்தனா பட்டேல் அப்படின்ற ஒரு பெண், இரண்டாவதா ஜிகார் பட்டேல் அப்படின்ற ஒரு மகன், மூன்றாவதா கெனரி பட்டேல் அப்படின்ற ஒரு மகள். இதுல வந்தனா பட்டேல் அப்படின்றவங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவருடைய இரண்டாவது மகளான ஜிகார் பட்டேல் அப்படின்றவருக்கு பூமி அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. இந்த பூமி பட்டேல் அப்படின்றவங்க அந்த ஏரியாவில் ஒரு பல் மருத்துவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பல் மருத்துவரை ஜிகார் பட்டேல் அப்படின்றவர் திருமணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காரு. அந்த பெண் குழந்தைக்கு மகி பட்டேல் அப்படின்ற ஒரு பெயரையும் வச்சிருந்திருக்காங்க. இதில் நரேந்திர பட்டேல் அப்படின்றவர் குஜராத் மாநிலத்தோடைய தலைநகரமான அகமதாபாத்தில் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வராரு. இந்த பிஸ்னஸுக்கு உதவி அவருடைய மகனான ஜிகார் பட்டேலும் அவர் கூடவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுபக்கம் ஜிகார் பட்டேலுடைய மனைவியும் பல் மருத்துவர், அது கூடவே அவருடைய தங்கையான கெனரி பட்டேல் அப்படின்றவங்களும் ஒரு பல் மருத்துவர் அப்படிங்கிறதுனால அந்த மொத்த குடும்பமே ஒரு வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த நரேந்திர பட்டேலுக்கு அவருடைய பிசினஸ்ல நிறைய வருமானம் வர்றதுனால பொருளாதார ரீதியாக அந்த குடும்பத்தார்கள் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம ஒரு ரிச்சான லைஃபை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் நரேந்திர பட்டேலுடைய ஒரே மகனான ஜிகார் பட்டேலுக்கு சரியா அக்டோபர் மாதம் 2018 திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போயிருந்திருக்கு. இந்த நரேந்திர பட்டேலுடைய ஒரே மகனான ஜிகார் பட்டேல் எப்போதும் போல தன்னுடைய ஆபீஸுக்கு கிளம்பியிருந்திருக்காரு. திடீர்னு அவருடைய தொண்டை வலிப்பதாகவும் ஃபீவர் எல்லாம் அதிகமாக அடிப்பதாகவும் அதே சமயம் கண் பார்வையும் எனக்கு மங்களா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. தொடர்ந்து அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்திருக்காங்க. அந்த டேப்லெட்ஸை இந்த ஜிகார் பட்டேல் சாப்பிட்டுக்கிட்டே வராரு. ஆனாலுமே அந்த பெயின் எதுவுமே குறையாம நீண்ட நாட்கள் அந்த தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டே வந்திருக்காரு. நாட்கள் நகர என்ன காரணம் அப்படிங்கிறத மருத்துவர்களாலையும் கண்டுபிடிக்க முடியாததுனால வேற பெரிய மருத்துவர்கள் கிட்ட கொண்டே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் மாநிலத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தங்களுடைய மகனை இந்த நரேந்திர பட்டேல் அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. பட் என்னதான் இப்படி நரேந்திர பட்டேல் பெரிய பெரிய மருத்துவமனையை பெரிய பெரிய மருத்துவர்கள் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு என்னதான் டெஸ்ட்லாம் எடுத்தாலுமே அதற்கு உண்டான காரணத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அவருடைய லிவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. பட் என்ன சாப்பிட்டாலுமே ஜிகார் பட்டேலுடைய உடல்நிலை சரியில்லாமலே போகுது. தொடர்ந்து இந்த ஜிகார் பட்டேலுடைய உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே போறதுனால அவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் குளுக்கோஸ் பவுடர்லாம் கலந்து அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி குடிக்கிறது தான் அவருடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. தொடர்ந்து அவர் தன்னை எப்போல்லாம் லோவா ஃபீல் பண்றாரோ அப்போல்லாம் இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே வராரு. பட் என்னதான் ஜிகார் பட்டேலும் இது எல்லாத்தையுமே பண்ணாலும் கூட அவருடைய உடல்நிலையில 1% கூட முன்னேற்றம் காணவே முடியல. இதனால அந்த குடும்பத்தார்களுக்கு பெரிய வருத்தமா போகுது. இந்த தொந்தரவுகள்லாம் வந்து சரியா 7 மாதம் கழித்து அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கள் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சரியா மே மாதம் 4ஆம் தேதி 2019 வாக்கில் இந்த குடும்பத்தார்கள் தங்களுடைய காரில் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. இந்த குலதெய்வ கோயிலுக்கு நரேந்திர பட்டேலுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார்களும் அந்த கோவிலுக்கு வராங்க. தொடர்ந்து அந்த இடத்துல பூஜைகள்லாம் பண்ணப்படுது. இந்த சமயத்துல ஜிகார் பட்டேலுக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் எனக்கு பழைய மாதிரி தொண்டையெல்லாம் வரல ஆரம்பிக்குது, கண் எதுவுமே சரியா தெரியல அப்படின்னு சொன்னதுமே அவர் எப்போதுமே குடிக்கிற குளுக்கோஸ் தண்ணியை எடுத்துட்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அதையும் குடிச்சு பார்த்துருந்துருக்காரு. மேற்கொண்டு அங்க இருக்கிற குடும்பத்தார்கள் டேப்லெட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அதையும் போட்டு பார்த்ததுமே அவருடைய உடல்நிலை சரியில்லாமலே போகுது. எப்போதுமே இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு வழியில ஜிகார் பட்டேல் துடிக்கிறத பார்த்ததுமே அவருடைய அப்பா அம்மா அவருடைய குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக இருந்திருக்காங்க. இதனால உடனடியாக அகமதாபாத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் இந்த ஜிகார் பட்டேல் காரோடைய கீயை ஏதோ ஒரு இடத்துல தொலைச்சிருந்திருக்காரு. இதனால அந்த இடத்துல ஒரு சிறு தாமதம் ஏற்பட ஆரம்பிக்குது. குடும்பத்தார்கள் எல்லாருமே அந்த கார் கீயை போய் தேடி இருந்திருக்காங்க. பட் எங்க தேடியுமே அன்றைய நாள் அவங்களுக்கு அந்த கார் சாவி கிடைக்கவே இல்லை. இதனால ஜிகார் பட்டேலுடைய பெரியப்பா குடும்பத்தார்களும் அந்த கோவிலுக்கு வந்தாங்களே, அவங்களுடைய கார்ல ஜிகார் பட்டேலை பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ மருத்துவர்கள் ஜிகார் பட்டேல் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. உடம்புல எந்தவித வியாதியுமே இல்லாம ரொம்பவும் ஆரோக்கியமா இருந்த தன்னுடைய மகன் எப்படி திடீர்னு இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு கவலை அந்த அப்பாவுக்கு அந்த சமயத்துல எழ ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஜிகார் பட்டேல் எப்படி இறந்து போனாரு, எதனால அவருக்கு எடுக்கப்பட்ட பிளட் டெஸ்டா இருக்கட்டும், யூரின் டெஸ்டா இருக்கட்டும், லிவர் டெஸ்டா இருக்கட்டும், எதுலையுமே அதுக்கான காரணத்தை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியல. 2019 குஜராத் மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க. பல இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
ஜிகார் பட்டேலுடைய மரணத்தை அந்த குடும்பத்தார்களால ஏத்துக்கவே முடியல. அவருக்கு திருமணமாகி 2.5 வருடம் தான் ஆயிருந்திருக்கு. அவர் இறக்குற சமயத்துல 14 மாத குழந்தையா அவருடைய மகள் இருந்திருக்காங்க. இளமையான மனைவியை விட்டுட்டு இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிகார் பட்டேலுடைய மனைவி குடும்பத்தார்கள் பயங்கரமா வேதனைப்பட்டிருந்திருக்காங்க. மறுபக்கம் ஜிகார் பட்டேலுடைய உடம்பை பிரேத பரிசோதனைலாம் பண்ணி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. அந்த அறிக்கையில கூட இந்த ஜிகார் பட்டேல் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வெறும் 32 வயது இருந்த தன்னுடைய மகன் இப்படி அநியாயமா இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகார் பட்டேலுடைய அப்பா 2 நாட்கள் கிட்ட சாப்பிடாம தன்னுடைய மகனை நினைச்சு தேம்பி தேம்பி அழுது இருந்திருக்காரு. இறுதியா அந்த குடும்பத்தார்களுடைய சடங்குப்படி ஜிகார் பட்டேலுடைய உடலை எரிச்சு இருந்திருக்காங்க. மறுபக்கம் அவரவர்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்த சமயத்துல தான் மறுபடியும் ஜிகார் பட்டேலுடைய மனைவியான பூமி பட்டேல் அப்படின்றவங்களுக்கு ஜிகார் பட்டேலுக்கு எந்த மாதிரியான உடல் உபாதைகள் 7 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி பூமி பட்டேல் அப்படின்ற அந்த மருமகளுக்கும் ஏற்பட்டிருந்திருக்கு. அன்றைய நாள் இந்த பூமி பட்டேலுக்கும் அவங்களுடைய தொண்டை வறட்சியாக இருந்திருக்கு, கண் மறைச்சிருந்திருக்கு, ஃபீவர் அதிகமாக இருந்திருக்கு. இதனால பதறி போன நரேந்திர பட்டேல் உடனடியாக தன்னுடைய மருமகளை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போயிருந்திருக்காங்க. அங்க மருத்துவர்கள் சில டேப்லெட்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. அதை போட்டதுக்கு பிறகும் கூட பூமி பட்டேலுக்கு அது எதுவுமே சரியாகல. இதனால தன்னுடைய மகனை காட்டின வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அங்க சில டெஸ்ட்லாம் பூமி பட்டேலுக்கு எடுக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த டெஸ்ட்லயும் ஜிகார் பட்டேலுக்கு எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்துச்சோ, அதாவது ஜிகார் பட்டேலுக்கு எடுக்கப்பட்ட டெஸ்ட்ல எந்த ஒரு ரிசல்ட்டுமே வராம இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இந்த பூமி பட்டேலுடைய ரிசல்ட்லயும் அந்த உடல் உபாதைகளுக்கு உண்டான காரணத்தை மருத்துவர்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை கேட்டதுமே அவருக்கு பயங்கர ஷாக்காகி இருந்திருக்கு. தன்னுடைய மகனுக்கும் இந்த மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளை உடனடியாக அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல மறுபக்கம் இந்த பூமி பட்டேலுடைய 14 மாத குழந்தையான மகி பட்டேல் அப்படின்றவங்க வீட்டுல ஜிகார் பட்டேலுடைய தங்கையும் ஜிகார் பட்டேலுடைய அம்மாவும் பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு அந்த குழந்தைக்கும் இதே மாதிரி உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலே ஆள் அசைவி எதுவுமே இல்லாம போனதுனால உடனடியாக நரேந்திர பட்டேலுக்கு கால் பண்ணி இந்த தகவலை கொடுக்குறாங்க. அதன் பிறகு மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை அழைச்சிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த குழந்தை ஏற்கனவே இறந்து போயிட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. அடுத்தபடியா அந்த குடும்பத்தார்கள் அந்த குழந்தையுடைய சடலத்தை வாங்கிட்டு வந்து தங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல புதைச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் நரேந்திர பட்டேலுக்கு மட்டும் ஏதோ மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. தன்னுடைய மகன் இறந்து போய் 25 நாட்கள்லயே இன்னொரு மரணமும் வீட்டுக்குள்ள நிகழ்ந்து இருந்திருக்கு. மறுபக்கம் தன்னுடைய மருமகளுக்கும் உடல் உபாதைகள்லாம் அதே மாதிரி ஏற்படுது. ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நம்முடைய வீட்டுக்குள்ளேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்செட் ஆகி உடஞ்சு போயிருந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் பூமி பட்டேலுடைய அப்பா அம்மா ஒரு முக்கியமான தகவலை தங்களுடைய சம்பந்தியான நரேந்திர பட்டேல் கிட்ட சொல்றாங்க. அது என்னன்னா, வீட்டில் அடுத்தடுத்து மரணங்கள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனால் ஜிகார் பட்டேலுடைய தங்கையான கெனரி பட்டேல் அப்படின்றவங்க மட்டும் சாதாரணமாக நல்லபடியாக இருக்காங்க. தன்னுடைய அண்ணனுடைய மகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற எந்த ஒரு வருத்தமுமே அவங்களுடைய முகத்தில் நான் பார்க்கவே இல்லை. ஜாலியாக தான் கால் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அந்த சம்பந்தி இந்த நரேந்திர பட்டேல் கிட்ட சொல்றாரு. அப்போதான் இந்த நரேந்திர பட்டேலுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இறந்து போன ஜிகார் பட்டேல் அப்படின்ற அவருடைய மகனுக்கு முதல் முறையா கொதிக்க வச்ச தண்ணீர்ல குளுக்கோஸை கலந்து வாட்டர் பாட்டில கொடுத்ததே இந்த கெனரி பட்டேல் தான். அதே சமயம் இந்த ஜிகார் பட்டேல் இறக்குற சமயத்துல அவங்களுக்கு தண்ணி கொடுத்ததும் இந்த பொண்ணு தான். அது கூடவே அதே குலதெய்வ கோயில்ல அவருக்கு உண்டான மெடிசனையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை கொடுத்தது கூட இந்த கெனரி பட்டேல் தான். இதை விட ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை இறந்து போற அன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய அந்த குடும்பத்தார்கள் தூக்கிட்டு போனாங்களே, அந்த சமயத்துல இந்த கிணறி சிரிச்சுக்கிட்டே தான் சந்தோஷமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா இவர் நோட் பண்ணி இருந்திருக்காரு. இப்படி இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தான் பெத்த மகள் தான் இப்படி ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய மகளுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி தன்னுடைய வீட்டில் நடந்த அசம்பாவிதங்களையும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை ரிஜிஸ்டர் பண்றாரு. அடுத்த கட்ட போலீஸ் அதிகாரிகள் 28 வயது நேர்ந்த கெனரி பட்டேல் அப்படின்ற பல் மருத்துவரான அந்த பெண்ணை உடனடியாக கைது பண்ணி இருந்திருக்காங்க. அந்த பெண்ணை கைது பண்ணும்போது அவங்களுடைய முகத்துல எந்தவித கில்ட்டுமே கிடையாது. ரொம்பவும் கூலா தான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகியிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பெண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண போது தான் ஒரு சின்ன ஈகோ தான் இந்த மொத்த விஷயத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி அந்த பெண் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு அந்த வீட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு, எதனால மெடிக்கல் டெஸ்ட்ல எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்துடலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரேந்திர பட்டேலுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். முதலாவதா பிறந்த வந்தனா அப்படின்ற பெண்ணை வேற ஒரு இடத்துல திருமணம் கட்டி கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு ஜிகார் பட்டேல் தன்னுடைய அப்பாவுடைய பிசினஸை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த பெண்ணுடைய அப்பாவான நரேந்திர பட்டேல் அகமதாபாத்தில் ஸ்டீல் மற்றும் அயன் பிசினஸ் பார்த்துக்கிட்டு வரதுனால கோடிக்கணக்கான ரூபாய் வருமானங்கள்லாம் கிடைச்சிருந்திருக்கு. இதனால நிறைய சொத்துக்கள்லாம் அவர் வாங்கி போட்டிருந்திருக்காரு. நாட்கள் நகர இந்த ஜிகார் பட்டேல் தன்னுடைய அப்பாவுக்கு போயிட்டு உதவி பண்ணி இருந்திருக்காரு. இதனால அந்த அப்பாவும் அவர் மேல பயங்கர அன்பா இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த திருமணத்தின் மூலமா ஒரு பெண் குழந்தை பிறந்ததுனால முழுக்க நரேந்திர பட்டேல் மற்றும் அவருடைய மனைவியான மது பட்டேலுடைய அன்பும் பாசமும் அந்த குடும்பத்தார்கள் கிட்ட மட்டும்தான் போனதாகவும் தான் மேல எந்த ஒரு அட்டென்ஷனும் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி மகளான கெனரி பட்டேலுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. அது கூடவே இந்த ஜிகார் பட்டேல் திருமணம் கட்டி வந்த பூமி பட்டேல் அப்படின்ற அந்த பெண்ணும் பல் மருத்துவர் அப்படிங்கிறதுனால தனக்கு ஈக்குவலா இவ இருக்காளே அப்படின்ற ஒரு ஈகோவும் இந்த கெனரி பட்டேலுக்கு எழுந்திருந்திருக்கு. இதனால நாட்கள் நகர இந்த ஈகோ அதிகமாகிக்கிட்டே போனதுனால தான் மேல யாருமே அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க, தன்னை ஒரு ஆளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற ஜிகார் பட்டேல் மற்றும் அவனுடைய குடும்பத்தார்களை போட்டு தள்ளினா மட்டும்தான் நம்ம மேல நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும், அது கூடவே சொத்துக்கள் எல்லாமே நமக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பெண்ணுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் என்ன மெத்தடில் இவங்களை காலி பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை அந்த பெண்ணுக்கு தோண ஆரம்பிச்சு மெடிக்கல் சம்பந்தமான சில ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவங்களை ஸ்லோ பாய்சன் கொடுத்து தான் நம்ம கொலை பண்ணணும், இந்த ஸ்லோ பாய்சனை எந்த ஒரு லேப் டெஸ்ட்லையுமே கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த பெண் தெள்ள தெளிவாக இருந்திருக்காங்க. இதுக்காக அவங்க ஒரு செடியை பத்தி படிச்சிருந்திருக்காங்க. அந்த செடியில இருந்து கிடைக்கிற காயோடைய விதைகளை தண்ணீர்ல கலந்து குடிச்சா அவங்களுக்கு தொண்டை வலி, கண்ணு மங்குறது, ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில உடல் உபாதைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பெண் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த பெண் இந்த கொலை சம்பவத்துக்காக பயன்படுத்தின அந்த விஷக்காயை நான் சின்ன வயதிலேயே பறிச்சு விளையாடி இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட அந்த காயில இப்படி ஒரு விஷம் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த கேஸை படிக்கும் போதுதான் எனக்கே தெரிய வந்துச்சு. இப்போ அந்த விஷச்செடியை பற்றியும் விஷக்காயோடைய பெயரை பற்றியும் நான் இங்கே சொல்ல விரும்பல, அதனால தொடர்ந்து நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த விஷக்காயில இருந்து அந்த விதைகளை எடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய அண்ணனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் பிளான் பண்ணி இருந்திருக்கா. இதனால தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல இருந்து பரபரப்பா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. தன்னுடைய அண்ணன் வந்ததுக்கு பிறகு நான் சுடுதண்ணி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுடுதண்ணி போட்டு அந்த விதைகளை கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த அண்ணனுக்கு கொடுப்பாங்க. இந்த விஷ தண்ணியை தான் இந்த ஜிகார் பட்டேல் இறந்து போவதற்கு 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஜிகார் பட்டேலுடைய தங்கையே கொடுத்திருந்திருப்பாங்க. இதனாலதான் அவருக்கு வயிற்று வலி, தொண்டை வலி போன்ற உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து இந்த பெண் நினைச்ச மாதிரியே அந்த அண்ணனுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு பாக்குறாங்க, அப்பவும் சரியாகல. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க, எந்த ஒரு ரிசல்ட்லுமே எதை பத்தியுமே காட்டவே இல்லை. இதனால தன்னுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் உடல் உபாதைகள்னால ரொம்பவே லோவா ஃபீல் பண்றாரு, எனர்ஜி இல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குளுக்கோஸ் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை சஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கா. அப்படி அந்த குளுக்கோஸ் வாட்டர் கலந்து கொடுக்கும் போது கூட இந்த விஷ விதைகளை அதுல கொதிக்க வச்சுதான் ஃபில்டர் பண்ணி கொடுத்திருந்திருக்கா. இப்போ இவளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, ஒரே நேரத்துல எல்லாருக்குமே இது கொடுத்தா கண்டிப்பா திடீர்னு மரணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயாவது சந்தேகம் வரலாம், இதனால போலீஸ் கூட இதுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய அண்ணன் கிட்ட இருந்து இவ ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கா. இப்படி தொடர்ந்து சின்ன சின்ன உபாதைகள்லாம் இந்த ஜிகார் பட்டேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுனால திடீர்னு ஒரு நாள் இறந்து போனா கூட யாருக்குமே என் மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெண் இன்னொரு ஐடியாவை பயங்கரமா தீட்டி இருந்திருக்கா. அந்த ரெண்டாவது பிளான் என்னன்னா, தங்க முலாம் மற்றும் வெள்ளி முலாம் பூசும்போது அந்த தங்கத்தோடைய பிரதிபலிப்பும் வெள்ளியோடைய பிரதிபலிப்பும் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சைனைடு கெமிக்கலை ஒரு ப்ராசஸுக்கு இவர்கள் பயன்படுத்துவாங்க. அந்த கெமிக்கலை ஒரு ஆள் உட்கொள்ளும் போது அவருடைய மெடிக்கல் டெஸ்ட்ல இது எதையுமே காட்டாது. இதை தெரிந்து கொண்ட இந்த கெனரி பட்டேல் உடனடியாக அந்த தங்க முலாம் பூசக்கூடிய டீலரை மீட் பண்ணி, நான் ஒரு பல் மருத்துவர், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்குறேன், என்னுடைய ஒரு கஸ்டமருக்கு ஒரு தங்கப்பல் பொருத்தணும், அந்த தங்கப்பல் ரொம்பவும் குளோவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு இந்த கெமிக்கல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. சரி, மருத்துவர் தானே கேட்கிறாரு, அதுவும் பல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டெல்லாம் கொடுத்ததுனால அந்த டீலரும் இவளை நம்பி அந்த கெமிக்கல் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ இந்த கெனரி பட்டேலுக்கு இருக்கிற டாஸ்க் என்னன்னா, இந்த கெமிக்கலை எப்படி தன்னுடைய அண்ணனுடைய உடம்புல செலுத்துறது அப்படிங்கிறது தான். இதனால இதுக்காக இன்னொரு சதி திட்டம் என்ன தீட்டி இருந்திருக்கானா, தன்னுடைய அண்ணனுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறதுனால சில டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு வரான். இந்த டேப்லெட்டுக்குள்ள அந்த கெமிக்கல் பவுடரையும் கொடுத்துட்டா அவன் ஈஸியா எடுத்துப்பான், அதன் மூலமா அவனுடைய லைஃப் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமான ஒரு சதி திட்டத்தையே தீட்டி இருந்திருக்கா.
இப்போ இந்த கென்னரி பட்டேல் என்ன பண்றாங்கன்னா டியூபு மாத்திரை இருக்கும்ல, அந்த டியூபு மாத்திரையை நம்ம திறந்தோம்னா அதுக்குள்ள பவுடர் மாதிரி மருந்துகள்லாம் இருக்கும். அந்த மெத்தடுக்காக சிகப்பு கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் 2 டியூபு மாத்திரைகளை வாங்கி கொள்ளவும் செய்யறா. அப்படி வாங்கப்பட்ட அந்த மாத்திரைகள்ல அந்த டியூபை கழட்டிட்டு அந்த கெமிக்கல் பவுடரை அதுக்குள்ள கொட்டி ஒரு டேப்லெட் மாதிரி பக்காவா உருவாக்கி இருந்திருக்கா. அடுத்ததா தன்னுடைய அண்ணனுக்கு எப்போ வயிற்று வலிக்குது அப்படின்னு துடிக்கிறானோ அந்த சமயத்துல இந்த டேப்லெட்டை உள்ள சொருகிடலாம் அப்படிங்கிறது தான் இவளுடைய திட்டம். அதே மாதிரி தான் இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தண்ணியில அந்த விச விதைகளை போட்டு கொதிக்க வச்சு அதுல குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில எடுத்திருந்திருக்கா. அந்த தண்ணியை இந்த ஜிகார் பட்டேல் அந்த கோவில்ல குடிச்சிருந்திருக்காரு. அப்போ கொஞ்ச நேரத்துல அவருக்கு உடல் உபாதைகள் மறுபடியும் ஏற்பட்டிருந்திருக்கு. அப்போ நான் மெடிசன் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கென்னரி பட்டேல் தான் அந்த டேப்லெட்டை கொடுத்திருந்திருக்காங்க. மேற்கொண்டு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட அண்ணனுடைய கார் சாவியை அவங்கிட்ட இருந்து திருடி வேற ஒரு இடத்துல ஒளிய வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் பெருப்பாக்கர்ல அவரை கொண்டு செல்லப்படுறாரு. மருத்துவர்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரிசல்ட் வந்ததுனால பயங்கர சந்தோஷம் இந்த கென்னரி பட்டேலுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகுதான் ஒரு 20 நாட்கள் கழித்து தன்னுடைய அண்ணியான பூமி பட்டேலுக்கு ஒரு நாள் தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணியில இந்த விச விதைகளை கலந்துருக்காங்க. இதனால பூமி பட்டேலுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்திருக்கு. சந்தேகமடைந்த நரேந்திர பட்டேல் உடனடியாக பூமி பட்டேலுடைய வீட்டிலேயே கொண்டு விட்டுருக்காங்க. அதன் பிறகுதான் இந்த குழந்தைக்கு அந்த தண்ணியை கொடுக்கும்போது அந்த குழந்தை அந்த வீட்டிலேயே இறந்து போயிருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கென்னரி பட்டேல் தன்னுடைய வாக்குமூலமாக சொல்லும்போது போலீஸ் அதிகாரிகள் பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்காங்க. இந்த பெண் என்னென்ன சொன்னாலும் அது எல்லாத்தையுமே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே பண்ணி காட்ட வச்சிருக்காங்க. அது கூடவே அவங்களுடைய ரூம்ல இருந்த அந்த டேப்லெட், அந்த விச விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. இறுதியாக நீதிமன்றம் அந்த பெண்ணுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை 2023 கொடுக்கறாங்க. அது கூடவே அந்த தீர்ப்புல 5 லட்சம் ரூபாய் அபராதமும் போடப்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து கென்னரி பட்டேலுடைய தரப்புல இருந்து மேல்முறையீடு பண்ணப்பட்டதுனால அந்த மேல்முறையீட்டு மனுவில் என்ன சொல்றாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கெமிக்கல் கொடுக்கப்பட்டு தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருந்திருக்காங்க. இதனால இந்த பெண்ணுக்கு சில சமயங்கள்ல பெயிலும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த மேல்முறையீடு வழக்கு விசாரணையில தான் இருக்கு. இந்த வழக்கில் ரொம்பவே பாதிக்கப்பட்டதுன்னா பூமி பட்டேல் தான். தன்னுடைய கணவரையும் தன்னுடைய 14 மாத குழந்தையும் இழந்ததுக்கு பிறகு பயங்கரமான ஒரு ஆழ்ந்த சோகத்துக்குள்ள தான் அந்த பெண் போயிருந்திருக்காங்க. ஒரு மனிதனுடைய பணத்தாசையும் அவனுடைய கோபமும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். எந்தவித தவறுமே பண்ணாத ஜிகார் பட்டேலையும் அவங்களுடைய மகளையும் கொலை பண்ணது என்னையை கேட்டால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த குற்ற சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஜிகார் பட்டேலுடைய தங்கைக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.